வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். ஓவன் இல்லாமல் தான் இந்த கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த கேக் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா ஸ்பான்ச்சியாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, வரப்போகிற பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஸ்பீடு 1ல் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்பான்ச்சுலா வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்பீடு 1 வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த பட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு சேர்த்தாதனால பட்டர் ஆட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் கேக் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்பான்ச்சியான கேக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து எல்லா பொருட்களுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் மறுபடியும் 50 கிராம் அளவுக்கு நான் வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கேக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஸ்பீட் 1ல் வச்சு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் மில்கில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் 100 கிராம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சுகர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்பீடு 3ல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தால் இந்த அளவுக்கு டபுள் ஆகிடும். இந்த கேக்கோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக 1/2 kg வரும். பட்டர் வந்து 50 கிராம் எடுத்திருக்கு. கஸ்டர்ட் மில்க் வந்து 50 கிராம் எடுத்திருக்கு. சுகர் வந்து 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மைதா மாவு வந்து 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மில்க் வந்து ஒரு 10 mlலேருந்து 20 ml வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து ஒரு 10 ml ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். எகைன் மீதி இருக்க மாவையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு பீட் பண்ணால் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தெறிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கலந்து விட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு 5 ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து 2 நிமிஷத்துக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரெடி ஆகிடுச்சுங்கிறது எப்படி செக் பண்ணுறதுனா, பீட்டர் வந்து கடைசியாக கொஞ்சம் நல்லா திணற ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா நம்ம ஓரத்தில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டுட்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதை ரெடி பண்ணும் போதே வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு தான் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். இந்த கேக் ரெடி பண்ண எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ இதில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வந்து கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குங்கிறதுனால ஹேண்டில் வச்சு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பர் ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு கேக்கு.
மேலே இருக்க பட்டர் ஷீட்டையும் எடுத்துடலாம். ஈஸியாக எடுக்க வருது. அந்தளவுக்கு ஒட்டலை பட்டர் ஷீட்டில். ஓவன் இல்லாமல் இட்லி பாத்திரத்துலேயே ஒரு ஸ்பான்ச்சியான கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபில்லிங்லாம் பண்ணிக்கலாம். லைட்டாக அடியில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒயிட் க்ரீமை ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒயிட் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. 1/2 கிலோ கேக்குக்கு வந்து எனக்கு க்ரீம் வந்து 300 கிராம்லேருந்து 400 கிராம் அளவுக்கு வந்து க்ரீம் வந்து தேவைப்படும். ஃபுல்லாக ஒயிட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு, இதே க்ரீம் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலரும் பிங்க் கலரும் தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இனி ஈஸியாக ஓவன் இல்லாமல் வீட்டிலே வந்து நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாராலையுமே ஈஸியாக இந்த மாதிரி கேக்கு வீட்லேயே ரெடி பண்ண முடியும். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.